IES 1997 get a multiple choice question on digital electronics, which is common for EEE, ECE, CSE and IT. வாங்க question read பண்ணலாம். Match list 1 with list 2. List 1ல function கொடுத்திருக்காங்க, list 1ல வந்து அதோட circuit கொடுத்திருக்காங்க. And select the correct answer using the codes given below the list. List 1ல என்னலாம் இருக்கு? First D flip flop, T flip flop, exclusive or half adder. So ரெண்டு combinational circuit, ரெண்டு sequential circuit கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே. Flip flop D வரணும், flip flop T வரணும். அப்போ கண்டிப்பா அது எங்க இருக்கு? இது flip flopனா கண்டிப்பா clock இருந்தா மட்டும் தான் ஒர்க் ஆகும். சரி, அப்ப இங்க ஒரு clock symbol கொடுத்திருக்காங்க, இங்க ஒரு clock symbol கொடுத்திருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏல 1 2 வரணும், இல்லனா 3 வரணும். கண்டிப்பா 1 4 வரக்கூடாது. கரெக்ட்டா? நமக்கு கரெக்ட்டா கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. 2 3 2 3 3 2 3 2. ஓகே. சரி, ஓகே. எக்ஸ்க்ளூசிவ் ஆர். எக்ஸ்க்ளூசிவ் ஆர்னா என்ன? A எக்ஸ்க்ளூசிவ் ஆர் B அப்படிங்கறத நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்? A B பார் பிளஸ் A பார் B ன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அப்ப கண்டிப்பா இது எக்ஸ்க்ளூசிவ் ஆர் சிம்பல் தான். நம்ம வேணா செக் பண்ணிக்கலாம். இங்க A ன்னு எடுத்துக்கலாம், இங்க B ன்னு எடுத்துக்கலாம். சரி, அப்ப அந்த A இப்படியே வந்து இங்க வந்துரும், A வந்துரும். இந்த B அப்படியே இங்க வந்துரும். அப்ப A எக்ஸ்க்ளூசிவ் ஆர் B இந்த ஒரு பின்னிலேயே கிடைச்சிருத. அப்ப இங்க என்ன கிடைக்கும்? இங்க வந்து கண்டிப்பா இந்த பின்ல A கிடைக்கும், இந்த பின்ல B கிடைக்கும். அப்ப இங்க AB கிடைக்கும். அப்ப ரெண்டு டிஃபரண்ட் அவுட்புட் கிடைச்சா கண்டிப்பா அது எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கிடையாது. ஒரே ஒரு அவுட்புட் தானே கிடைக்கணும். அப்ப இது எக்ஸ்க்ளூசிவ் ஆரோட அவுட்புட் கிடையாது. அதே சமயம் இது வந்து ஃபிளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டும் கிடையாது. அப்ப இந்த ஒன்னு வந்து எதோட அவுட்புட்டா இருக்கணும்? கண்டிப்பா D யோட அவுட்புட்டா மட்டும் தான் இருக்கணும். அப்ப D யையும் 1யும் மேட்ச் பண்ணலாமா? D யையும் 1யும் மேட்ச் பண்ணீங்கன்னா எதெல்லாம் கரெக்ட்டா இருக்கும்? இந்த ஆப்ஷன் B கரெக்ட்டா இருக்கும், இந்த ஆப்ஷன் C கரெக்ட்டா இருக்கும். ஆப்ஷன் A தப்பு, ஆப்ஷன் D தப்பு. கரெக்ட்டா? அப்போ நீங்க D1னா C4. அப்ப நீங்க 4 பத்தி இனிமேல் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. அப்ப C யையும் மறந்துருங்க. C நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. C கண்டிப்பா 4ஆ மட்டும் தான் இருக்கணும். அப்ப இந்த 2வும் 3யும் மட்டும் தான் இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். சரி, ஓகே. அதுலயுமே இன்புட் வந்து டைரக்ட்டா J க்கு போகுது. இங்கேயுமே இன்புட் டைரக்ட்டா J க்கு போகுது. நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியது K மட்டும் தான். இப்போ நான் ஆப்ஷன் 2 இல்லனா ஆப்ஷன் 3 தான் நான் செக் பண்ணனும். நான் என்ன பண்றேன்? ஏதாவது ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A எடுத்துக்கிறேன். D ஃபிளிப் ஃப்ளாப் எடுத்துக்கிறேன். D னா என்ன? D னா ஆக்சுவலா டேட்டா ஃபிளிப் ஃப்ளாப். சரி. டேட்டா ஃபிளிப் ஃப்ளாப் Qn+1% ஸ்டேட் நெக்ஸ்ட் ஸ்டேட். ஒரே ஒரு இன்புட் தான் இருக்குமா? டேட்டா 0வா இருக்கலாம், இல்லனா டேட்டா 1ஆ இருக்கலாம். அவ்வளவுதான். சரி, டேட்டா 0வா இருந்தா என்ன இருக்கலாம்? பிரசன்ட் ஸ்டேட் 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம். சரி. டேட்டா ஃபிளிப் ஃப்ளாப்னா என்ன மீனிங்? டேட்டா 0வா இருந்தா அப்படியே எனக்கு இந்த 0 இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். டேட்டா 0வா இருந்தா இந்த 0 அப்படியே இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். நீங்க இந்த Qn பார்க்கவே வேண்டாம். அந்த Qn அப்படியே மறைச்சுக்கலாம். இந்த டேட்டா 1னா நெக்ஸ்ட் ஸ்டேட் 1. டேட்டா 1னா நெக்ஸ்ட் ஸ்டேட் 1. கரெக்ட்டுங்களா? இதுதான் டேட்டா ஃபிளிப் ஃப்ளாப்போட ட்ரூத் டேபிள். இவங்க என்ன பண்ணிருப்பாங்க? இன் டர்ம்ஸ் ஆஃப் JK ல யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப முதல்ல நம்ம JK யோட எக்ஸைட்டேஷன் டேபிள் வேணும். அது தெரியணும்னா JK யோட ட்ரூத் டேபிள் நமக்கு தெரியணும். சரி, JK யோட ட்ரூத் டேபிள் என்ன? சோ ஒன்னு வந்து J, இன்னொன்னு வந்து K. மொத்தம் ரெண்டு இன்புட் இருக்கா? சரி, 0 0வா இருக்கலாம், JK, 0 1ஆ இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 1 0வா இருக்கலாம், 1 1ஆ இருக்கலாம். சந்தோஷம். அப்போ பிரசன்ட் ஸ்டேட் Qn எப்படிலாம் இருக்கலாம்? ஒவ்வொரு கேஸுக்குமே 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? சரி. அப்ப பிரசன்ட் ஸ்டேட் இப்படி இருந்தா நெக்ஸ்ட் ஸ்டேட். நெக்ஸ்ட் ஸ்டேட் என்னவா இருக்கலாம்? நம்ம தான் இப்ப கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் ஸ்டேட் Qn+1. சரி. ரெண்டு இன்புட்டுமே 0. அப்படின்னா என்ன? நோ சேஞ்ச். நோ சேஞ்ச்னா Qn 0னா Qn+1 0. Qn 1னா Qn+1 1. இங்க என்ன பண்றோம்? ரீசெட் இன்புட்டை ஆக்டிவேட் பண்றோம். அப்போ மொத்தமா நமக்கு 0 0 தான் அவுட்புட் கிடைக்கும். இங்க என்ன பண்றோம்? Jங்கிறது செட் இன்புட்டுக்கு ஈக்குவல். அப்ப செட் இன்புட்டை ஆக்டிவேட் பண்றோம். அப்போ இங்க செட் ஆபரேஷன் நடக்கும். அப்போ ஒண்ணுமே இல்லனாலும் 1 ஆயிடும். ஏற்கனவே 1 இருந்தாலும் அப்படியே உங்களுக்கு 1 மெயின்டைன் ஆயிடும். இங்க என்ன பண்றோம்? இது வந்து Jயும் 1, Kயும் 1. ஒரே நேரத்துல உங்களால ஒரு பென் டிரைவை எரேஸ் பண்ணவும் முடியாது, லோடு பண்ணவும் முடியாது. அப்ப இங்க என்ன பண்றோம்னா டாகிள் இல்லனா காம்ப்ளிமெண்ட் ஆபரேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 0 1 ஆகும், 1 0 ஆகும். கரெக்ட்டுங்களா? சரி, ஓகே, ஃபைன். இப்ப இத வச்சு Qn+1 வச்சு நம்ம எக்ஸைட்டேஷன் டேபிள் சொல்லிடலாம். எக்ஸைட்டேஷன் டேபிள்னா என்ன? For whatever may be the outputs, we should find the respective inputs. அதுதான் உங்களுக்கு எக்ஸைட்டேஷன் டேபிள். ட்ரூத் டேபிள்னா என்ன? What is the combination of output for respective input? இப்படி இன்புட் இருந்தா இப்படி அவுட்புட் இருக்கும்னு சொன்னா அதுக்கு பேர் வந்து ட்ரூத் டேபிள். அதாவது இன்புட்ல இருந்து அவுட்புட் டெரைவ் பண்ணா அதுக்கு பேர் ட்ரூத் டேபிள். அவுட்புட்ல இருந்து இன்புட்டை டெரைவ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் எக்ஸைட்டேஷன் டேபிள்.
இப்போ மொத்தம் ரெண்டு இன்புட்டு டெசிமல் 0 டெசிமல் 1 டெசிமல் 2 டெசிமல் 3 0 0வா இருக்கலாம் இல்லைன்னா 0 1ஆ இருக்கலாம் 1 0வா இருக்கலாம் 1 1ஆ இருக்கலாம் சரி இது 0 0வா இருக்கணும்னா என்னெல்லாம் கேஸ் இருக்கு இங்க ஜேகே என்னவா இருக்கலாம் ஃபர்ஸ்ட் 0 0வா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வேற என்ன கேஸ் இருக்கு இங்க ஒரு கேஸ் இருக்கு என்னவா இருக்கலாம் ஜேகே 0 1ஆ இருக்கலாம் அப்போ ஃபர்ஸ்ட் இன்புட்டு தெளிவு 0 தான் ரெண்டாவது இன்புட்டு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது 0வாவும் இருக்கு அட் த சேம் டைம் 1ஆவும் இருக்கு அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எழுதிடலாம் ஃபர்ஸ்ட் இன்புட்டை தெளிவாக 0ன்னு போட்டுக்கலாம் செகண்ட் இன்புட்டு கன்ஃபியூஸ் ஆகிறதுனால எக்ஸ்ன்னு போட்டுக்கலாமா அப்போ ஃபர்ஸ்ட் இன்புட்டு 0 செகண்ட் இன்புட்டு எக்ஸ் அடுத்து 0 1 0 1 எங்க இருக்குன்னு பாருங்க 0 1 இந்த இருக்கு வேற 0 1 எங்க இருக்கு இங்க இருக்கு அப்ப 0 1 qn 0வா இருக்கு qn plus 1 1ஆ இருக்கு அப்ப jk என்னவா இருக்கலாம் 1 1 0வா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா 1 1ஆ இருக்கலாம் அப்ப ஃபர்ஸ்ட் இன்புட் தெளிவா இருக்கு ரெண்டாவது இன்புட் கன்ஃபியூஸ் ஆகுது அப்ப 1x னு போட்டுக்கலாமா அப்ப இங்க 1x சரி அடுத்து 1 0 1 0 எங்கெல்லாம் இருக்கு 1 0 1 0 1 0 இந்த இருக்கு வேற எங்க 1 0 இருக்கு இங்க இருக்கு அப்ப 1 0னா j 0வா இருக்கணும் k 1ஆ இருக்கணும் அப்படி இல்லைன்னா j 1ஆ இருக்கணும் k 1ஆ இருக்கணும் அப்படின்னா j 0வா இருக்கணும் 1ஆ இருக்கணும் இல்லைன்னா j 1ஆ இருக்கணும் k 1ஆ இருக்கணும் ஃபர்ஸ்ட் இன்புட் கன்ஃபியூஸ் பண்ணுது செகண்ட் இன்புட் தெளிவா இருக்கு அப்ப x 1ன்னு போட்டுக்கலாமா அப்போ x 1 சரி மிச்சம் ஒரே 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 ஒரு கேஸ் தான் என்ன ரெண்டுமே 1 1 ரெண்டுமே 1 1 எங்க வந்திருக்கு இதா இருக்கா 0 0 நான் சொல்றது jk 0 0 அடுத்து 1 0 அப்ப 0 0 1 0 அப்ப முதல் இன்புட் குழப்புதா எக்ஸ்னு வச்சுக்கலாம் ரெண்டாவது இன்புட் தெளிவா இருக்கு 0ன்னு வச்சுக்கலாம் அப்போ எக்ஸ் 0 இப்போ நான் கே மேப் வரையணும் இந்த கே மேப்பை நான் ஜேக்கு வரைய மாட்டேன் ஏன் ஜேக்கு வரைய மாட்டேன் ரெண்டுலையுமே இன்புட்டை கொண்டு போய் ஜேல டேரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்போ கேக்கு மட்டும் கே மேப் போடுங்க ஒரு எம்சிக்யூ சால்வ் பண்ணும்போது டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் தேவையில்லாமல் டைமை போட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டினுக்கு வந்து நிறைய நம்ம ஸ்பெண்ட் பண்ணிடுவோம் சரிங்களா கே எக்ஸு எக்ஸு 1 0 0 1 0 1 சரி என்ன இருக்கு டேட்டா qn டேட்டா qn சரி ரைட் முடிஞ்சதா சரி இப்போ இதை குரூப் பண்ண எப்படி குரூப் பண்ணுவீங்க இதை மட்டும் தான் குரூப் பண்ணுவீங்க அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு k which is equal to k இன்புட் என்ன பண்ணியிருக்கணும் k வந்து எப்படி பண்ணியிருக்கணும் qn the data the complement அப்போ என்ன பண்ணணும் இன்புட்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்தா சரி இது டேட்டா இது qn காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த ஃபிளிப் ஃப்ளாப் கிடைக்கும் அப்போ கியூவை காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா என்ன அர்த்தம் ஒரு நாட் கேட் கொடுக்கணும் அப்போ நாட் கேட் யூஸ் பண்ணியிருந்தா அது டேட்டா ஃபிளிப் ஃப்ளாப்பா அப்போ இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏக்கு வந்து 2 வரணும் ஆப்ஷன் ஏக்கு 2 வந்திருக்கா ஆப்ஷன் ஏக்கு 2 வந்திருக்கா ஆமா ஆப்ஷன் ஏக்கு 2 இங்க மட்டும்தான் வந்திருக்கு அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆப்ஷன் சி வராது கிளியர் ஆயிட்டா அப்போ ஆப்ஷன் டி என்னவா இருக்கணும் டைரக்டா உங்களுக்கு 3 இருக்கணும் ஸோ திஸ் இஸ் த வே ஆஃப் சால்விங் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்